எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை தவறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களது குடும்பத்தினர் மீதும், நம் மீதும், இன்னும் நமது குடும்பத்தினர் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் மரணம் என்கின்ற ஒரு சம்பவம் நம் அனைவரது ஈமானையும் இபாதத்தையும் அதிகப்படுத்தும், அதை நினைவு கூறுவதன் மூலமாக. எனவே இந்த மரணம் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் எங்கேயும் வேண்டுமானாலும் வரலாம். எனவே அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கும் எனக்குமே ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். இது சின்ன விஷயமா இன்னைக்கு இருக்கலாம், பட் இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இங்க நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பொருந்தும். நல்லா படிச்சு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமா? எஸ், அஃப்கோர்ஸ், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா மெயினான காரணம் என்ன? இல்லை நல்லா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டி சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா நிறைய ஃபேக்டரிஸ் வாங்கி போடணும், இல்லை நல்ல பிஸ்னஸ்ல பெரிய டாப்ல வரணும், இல்லை நம்ம பெத்த பிள்ளைங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு இடத்துல சீரம் சிறப்பமா வைக்கணும், இல்லை நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும். இதெல்லாமே ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாவும் உப்பும் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்குள்ள காரணங்கள் இல்லையா? இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா? நம்ம படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே வேற. இத ஒரு நான் முஸ்லிம்கிட்ட போய் எதுக்காக பண்ணி பிறந்த அப்படின்னு கேட்டா, விதியேன்னு பிறந்தேம்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் அவ்வளவுதான், ஏதோ பிறந்திருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த ஒரு பிராமின்ட்டையோ இல்லை ஒரு கிறிஸ்டியன்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அதான் இந்த ஜென்மத்தில் மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னு மனித ஜென்மத்தையே மட்டம் தட்டுற அளவுக்கு உண்டான பதில் தான் கிடைக்கும். ஸோ இப்படிதான் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியர்களை தவிர மற்ற ஒரு மதத்தில் உள்ளவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு முஸ்லிமுக்கு தான் தெரியும் அவன் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. அது அவனுடைய ரப்பும் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான் அவன்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? தன்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் மனிதனையும் ஜின்னையும் படைக்கவில்லை, நல்லாவே தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான். சரி, அல்லாஹ்வை வணங்குறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தஹஜ்ஜுத், ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த எல்லா தொழுகையும் விடாம விழுந்து தொழுதுறோம். இன்னும் முன் சுனத் பின் சுனத்துன்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே தொழுதுறோம். சரி, இப்ப அவனை வணங்குறதுக்காக படைக்கப்பட்டவன் சொல்லிட்டாலே அவனை வணங்கியாச்சு, இதோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டா மறுபடியும் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களது முகங்களை கிழக்கிலும் மேற்கிலும் திருப்புவதனால் மட்டும் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது அவனுடைய கேள்வி. என்னப்பா, என்ன வணங்குறதுக்காக தான் படைச்சேன்னு சொல்ற, அதே சமயத்துல முகத்தை கிழக்கிலும் மேற்கிலும் திருப்பினா மட்டும் நீ வெற்றி அடைஞ்சிருவியான்னு கேட்கிற. இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். இது என்ன மாதிரி ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வாழ்றதுக்கு ஒரு ரோல் மாடல் வேணும். அந்த ரோல் மாடலை நம்முடைய ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பிச்சு இது மாதிரி வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணத்தை அல்லாஹ் கொடுத்தது பிறகும் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, உண்மையாலுமே நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த உப்பும் ஊறுகாவும். இன்னைக்கு அந்த உப்பும் ஊறுகாவும் தான் நம்மளோட மெயின் சோறாவே இருக்கு. அந்த மெயின் சோறு எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு உப்பும் ஊறுகா மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எதுக்காக உண்மையாலுமே நம்ம ஒரு அல்லாஹ் சொன்ன ஒரு காரணத்தை எடுத்து ரசூலை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? அவனை வணங்குவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதை செய்வோம், எதை தவிர்க்க சொன்னாங்களோ அதை தவிர்த்து நிற்போம். இன்னைக்கு நம்ம படைக்கப்பட்டதுக்கான நோக்கம்னு நீங்க இப்போ நாம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒட்டுமொத்த கருத்தா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நம்ம இஸ்லாத்தை பத்தி தெரியாத மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கணும். இதுவும் நம்மளோட இரண்டாவது பிரதான நோக்கமா இருக்கு. இன்னைக்கு
ஒரு நான் முஸ்லீம் கிட்ட தாவா பண்ண போனோம் அப்படின்னா நம்மள பெரும்பாலான மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஹிந்து முஸ்லீம்களை பிரச்சனை பண்ணிடுவாங்க போல, தேவையில்லாம போய் அவங்க கிட்ட வந்து நீங்க முஸ்லீம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து மக்கள் சிந்திக்கிறாங்க. மேலும் இப்படிதான் மக்கள் சிந்திச்சு அதுக்கு தக்கன நடந்துக்கவும் செய்யறாங்க. அந்த தாவாங்கிற செய்யக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டுருவாங்க போல ஹிந்து முஸ்லீம்களுக்குள்ள. இப்படி ஒரு தாட் தான் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ரசூலா வந்து ஒரு யூத சிறுவன் வந்து ரசூலாவோட வேலையாட்களா இருக்கும்போது அந்த யூத சிறுவனை பார்க்கறதுக்காக ரசூலா வந்து அவங்க வீட்டுக்கே போறாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கார். அதனால அவருக்கு வந்து சில துவாவை சொல்லிட்டு ரசூலா வந்து சொல்றாரு, நீ முஸ்லீம் ஆயிரு அப்படிங்கிறாரு. அந்த சிறுவனை பார்த்து அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் உடனே தான் அப்பாவை பார்க்கறான். அவங்க அப்பாவை என்ன செய்யறாரு, இஷாரா காமிக்கிறார், சரி ஆயிருப்பா அப்படிங்கிறார். சொன்னது வந்து அந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி. அதுக்காக கூட அவங்க பயந்துருக்கலாம். இல்ல இவர் ரொம்ப நல்லவர், இவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு ரசூலா எந்த செகண்ட் தாட்டுமே யோசிக்கல. முதல்ல அவர் சொன்னது முஸ்லீம் ஆயிருன்னு. அந்த பையனும் முஸ்லீம் ஆயிட்டான். அவனும் களிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி களிமா சொல்லி முஸ்லீம் ஆயாச்சு. முஸ்லீம் ஆயிட்டு அதுக்கப்புறமேலு அதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுற. அப்படி இப்ப ரசூலா வந்து நினைச்சிருந்திருக்கலாம், என்னடா அது நம்ம ஒருத்தர் நோய் நலம் விசாரிக்க வந்த இடத்துல வந்து இதை போய் சொல்லலாமா செய்யலாமா இப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ரசூலா அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. ஏன், இம்மையில அவன் படுற கஷ்டத்தை வந்து விட மறுமையில் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த ஒரு அக்கறை, ஒரு சமூக நலன் இருந்ததுனால ரசூலா அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு பதில கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான பதில கொடுக்க நம்ம ரெடியா இருக்கும்? கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்ட்ட நம்ம லா இலாஹா இல்லன்னு சொல்லுங்கன்னு சொல்ல எத்தனை பேர்ட்ட நம்ம சொல்ல தயாரா இருக்கும் நான் முஸ்லிம்கள்ட்ட? இப்போ ஒரு சின்ன ஒரு ஜாக்கிர் நாயக் அவங்களோட ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான விஷயம் வந்தது. அதுல ஒரு டாக்டர், அவரோட ஸ்பீச் வந்து 3 days கண்டினியூஸா, ஜாக்கிர் நாயக் அவங்களோட ஸ்பீச் வந்து 3 days கண்டினியூஸா. இந்த 3 days ஸ்பீச்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒருத்தர் இஸ்லாத்தை வந்து ஒரு பார்ஷியலா ஏத்துக்கிறார். ஏத்துக்கிட்டு அவர் சொல்றது, அவர் அடுத்த நாள் வந்து டிக்ளேர் பண்றாரு. எப்படி டிக்ளேர் பண்றாருன்னா, நீங்க வந்து பசுவோட ரத்தத்துல இருந்தா நாங்க பால் வருது நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா குரான்ல இருந்து நீங்க ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க, அதாவது இந்த மலக்குடலுக்கும் இந்த ரத்த உடலுக்கும் நடுவுல உள்ள ஒரு இடத்துல இருந்து பால் வருதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரெண்டாவது, அந்த தேனீக்கள் வந்து பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறது தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அந்த தேனீக்களுடைய கழிவுகள்னு சொல்லிருக்கீங்க, அதுவும் குரான்ல இருக்கு, நிச்சயமா இதுவும் ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லி சொல்றாரு. இன்னும் மேலும் சயின்ஸ் ரீதியா என்னென்ன இருக்கோ, வானம் எப்படி, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, இன்னும் அந்த ரோஜா பூ நிறத்துல மாறுறது, இந்த எல்லா நிறைய விஷயங்கள் வந்து அவர் படிச்சிருக்காரு. அவரும் டாக்டர் இல்லையா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2வது நாள் வந்து அவர் ஜாக்கிர் நாயக்கோட ஸ்பீச்ல வந்து கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா 1400 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த படிப்பறிவுமோ இல்ல சயின்டிபிக் ரீதியாவோ ஒரு அறிவு இல்லாத ஒரு காலகட்டத்துல இவ்வளவு பெரிய அறிவியல் உண்மைகளை சொன்னவங்க நிச்சயமா பொய் சொன்னவங்களா இருக்க முடியாது. ஆனாலும் நீங்க ஏதோ மறுமைன்றீங்க, இன்னும் சொர்க்கம் நரகம்ன்றீங்க, இதெல்லாம் வந்து யாரும் போய் பார்த்ததும் கிடையாது, யாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இதை வந்து எப்படி நான் இதை எப்படி யாருமே ப்ரூஃப் பண்ண முடியாது, இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு ஜாக்கிர் நாயக் அழகா ஒரு விவாதம் வைக்கிறார். அப்போ அவரும் தனக்கு தெரிந்த அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறிவுல அவரும் பதில் சொல்றாரு. அவரு கேட்கிற கேள்வி எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் முதல்ல விளக்கத்தை கொடுத்துறாரு. குரான்ல உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க உண்மை நம்புறீங்க, அதாவது 80% அதிகப்பட்ட விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த 20% இப்ப உள்ள விஞ்ஞான அறிவுல நிரூபிக்கப்படல. ஏன்னா இந்த 80% நிரூபணமுமே எப்ப நடந்ததுதான், ரீசெண்டா நடந்ததுதான். விஞ்ஞான வளர்ச்சி இப்போ நடந்ததுனாலதான் இந்த 80% ப்ரூஃப் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தான்னு கேட்டா இல்ல. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அது அல்லாஹ் அறிவும். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம சகோதரர் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. இப்ப திருட்டு நடக்குது அப்படின்னா முதல்ல செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். அந்த ஒரு நம்மளே காப்பாத்திக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ சகோதரர் சொன்ன கான்செப்ட் ரொம்பவே ஒரு இட் மேக் சென்ஸ்.
ஸோ அப்படி ஒரு திருட்டு நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, இப்போ இந்த மனிதர் வந்து ஒரு பெரிய மாஃபியான்னு அந்த ஏரியாவில் போலீஸ்காரங்க, வக்கீலுங்க, இன்னும் பெரிய பெரிய கவுன்சிலர்கள் எல்லாருமே அந்த ஆள் கையில் இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு, திருடுறாரு. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு 2 கோடி திருடிடுறாரு. திருடி இவரு என்ன ஆயிடுறாரு, கோடீஸ்வரர் ஆயிடுறாரு. ஸோ இப்போ திருடின இவருக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்குமா, அதை லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் விளக்கமாக சொல்றேன். உதாரணத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒருத்தன் திருடிட்டேன், 2 கோடி திருடிட்டேன், இல்லை எவ்வளோ பன்மடங்கு கோடி திருடிட்டேன். இப்போ நான் திருடிட்டேன் அப்படின்னா, திருடின எனக்கு ஏதாவது நட்டம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது இல்லையா? ஏன்னா நான் 2 கோடி திருடிட்டேன், நான் ஒரு கோடீஸ்வரன். அடுத்தது நான் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், இன்னும் விழா என்னென்னவோ செய்யலாம். அப்ப எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம். இதை எந்த விதத்துல வந்து நான் செஞ்சது வந்து எனக்கு பாதிப்பு உண்டாக்கும், அதாவது எனக்கு மட்டுமே, நான் யார்கிட்ட வந்து திருடினோ அவருக்கு இல்லை, எனக்கு மட்டுமே எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும்ங்கிறத லாஜிக்கா ப்ரூவ் பண்ணுங்கன்றாரு. அவருக்கு எந்த பதிலுமே இல்லை. ஏன்னா திருடுறதும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே திருடிட முடியுமா? திருடுறதும் ஒரு கலை தான் இல்லையா? அந்த கலையை அதுபடி கரெக்டா செஞ்சாதான் திருட முடியல, மாட்டிக்குவோம். இன்னைக்கு ஓடுற ட்ரெயின்ல வந்து இன்னைக்கு ஒரு எவ்வளவு கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு சாதாரணமா உட்காந்துருக்கு நீங்களும் நானும் செஞ்சிட முடியுமா? போல அந்த கத்தி கப்பலாம் பார்த்துருப்போமா? ஃபர்ஸ்ட் கிடையாது. அது ஒரு தொழில், அதுவும் ஒரு தொழில் தான். திருடுறதும், திருடனை போய் கேட்டானா அவனுக்கு அவன் தொழில் தெய்வம். ஸோ அந்த திருட்டு தொழிலையும் அதை ரொம்ப நேர்த்தியா பண்ணாதான் அதுலயும் கரெக்டா இருக்க முடியும். ஸோ அப்படி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு திருடி அந்த 2 கோடியை வாங்கி அவன் திருடி எடுத்து வச்சுட்டு இருக்க அந்த மனுஷன்ட்ட ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். இது லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம அவன்கிட்ட போய் நாளைக்கு நல்லா தண்டிப்பானா, எனக்கு அல்லான யாருன்னே தெரியுது, எனக்கு தேவையும் இல்லைம்மா. உன போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னா ஊரே என் கையில தான் இருக்கு, நீ என்ன சொல்றது? அவனுக்கு ஒரு 50 ரூபா தூக்கி போட்டேன்னா அவன் பேசாம இருப்பான். அவன் இப்படிதான் விளக்கம் கொடுக்கறானே ஒழிய, அவன் வந்து திருடினவன் வந்து அவனுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இதே இந்த திருட்டு சம்பவம் அவன் திருடினவனுக்கு நடந்திருந்ததுன்னா, இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நான் 2 கோடி திருடினேன் அப்படின்னா, நான் என்கிட்ட வந்து 4 கோடி திருடிட்டானா அப்ப எனக்கு நஷ்டம் தான் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? சோ அவரும் அங்க அந்த விளக்கத்தை தான் கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் கிடைச்சதுன்னு கேட்டா கிடையாது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறுமைன்னு ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம் இல்லையா, அங்கதான் கிடைக்கும். இப்ப இதை நீங்க நம்புறதுனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஓகேங்களா? இல்லைன்றாங்க. அப்ப 80% நாங்க உண்மையை சொல்றோம்னா 20% இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் அதுவும் ப்ரூவ் ஆகும் வருங்காலத்துல. அப்ப இவ்வளவு விஷயத்த நீங்க உண்மை நம்பினவங்க இதையே நம்ப முடியல உங்களால அவர் கேட்கும் பொழுது, அவர் அப்பவே வந்து அந்த ஸ்பாட் களிமா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு. இங்க இந்த ஒரு இன்சிடென்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சகோதரர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்படி திருட்டு சம்பவங்கள் இந்திய சட்டப்படி எத்தனையோ இன்னும் பெண்டிங்ல இருக்கு. மேபி நம்ம லாயர் ப்ரூஃபாவே இருக்கார், அவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நமக்கும் தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளவு கேசஸ் பெண்டிங்ல இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு எங்க இருக்கும்? எங்க இருக்க முடியும்? இஸ்லாம்ல மட்டும்தான் இருக்க முடியும். திருநவனோட கையை வெட்டிடணும், இதான் தண்டனை. ஒரு பப்ளிக்ல வச்சு கையை வெட்டுறான் அப்படின்னா அதை பாக்குறவன் என்ன செய்வான்? பயப்படுவான். திருடனும் அடுத்த நாள் பிளான் போட்டிருக்கவன் அப்படியே டிராப் பண்ணுவான். அடுத்தது வேற தொழில் தொடங்கலான அதை ஆரம்பிப்பான். ஸோ தண்டனைகள் வந்து கூடும் பொழுதுதான் தவறுகளும் குறைக்கப்படும். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சட்டம். இந்த சட்டம் இல்லாத பட்சத்துல எல்லா தவறும் நடக்கதான் செய்யும். ஸோ அதனால ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறவனுக்கு தான் வந்து இம்மையில நடக்கூடிய எல்லா ஒரு அநீதிகளுக்கும் நிச்சயமா மறுமையில் அவனுக்கு அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற அந்த ஒரு இஸ்லாமியர்களாக இல்லாத மற்ற எல்லாருக்குமே இம்மையிலும் நஷ்டம்தான், மறுமையிலும் நஷ்டம்தான். ஸோ இந்த ஒரு எண்ணத்தை நம்ம விளங்கினவர்களாக, எப்படி நமக்கு அல்லாஹ் இன்னைக்கு ஹிதாயத்தை கொடுத்து இங்க இஸ்லாமியர்களாக நம்மளை உட்கார வச்சிருக்கானோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இஸ்லாத்துல இல்லாத ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சொல்லி அந்த விஷயத்தை புரிய வைக்கணும். மேற்கொண்டு இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இன்னைக்கு இந்த மேற்கத்திய உலகங்கள் வந்து இஸ்லாத்தை கண்டு ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இஸ்லாத்துல தான் வந்து விபச்சாரம் வந்து தடை, இஸ்லாத்துல தான் வந்து மது அருந்துறது தடை,
இன்னும் இஸ்லாத்துல தான் நிறைய விஷயங்கள் வந்து உலகத்துல ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடையா இருக்கு. இன்னைக்கு ஒரு மது வந்து 1 லட்சம் 1 கோடி லெவலுக்குலாம் விற்கிற அளவுக்குலாம் மது போயிருக்கு. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இஸ்லாம் தடை செய்து அப்படின்றப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்? முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், இஸ்லாம் தீவிரவாதத்தான் போதிக்குதும்பா இல்லையா? அதுதான் நடக்கும். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து நீ திருடாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, மது அருந்தாதன்னு சொல்லும் போது அவன் ஆப்போசிட்ல எப்படி வருவான் அப்படின்னா, நீதான் திருட, நீதான் தீவிரவாதி, நீதான் அப்படின்னு நீதான் எல்லாமே பப்ளிக்ல மீடியால போடும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் என்ன செய்வாங்க? பாமர மக்கள் அவங்க சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா நேர்வழி பெற்றிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இல்ல. அதை கொண்டு போய் சேர்க்காதது நம்மளோட மீற உள்ள ஒரு தவறுன்னு நான் அதை சொல்லுவேன். ஏன்னா நமக்கும் கடமை இருக்கு. இன்னைக்கு இஸ்லாத்துக்காக எல்லாரும் அந்த காலத்துல சஹாபாக்கள் ஏரியா விட்டு வெளியே போனாங்க. வெளியில போய் அல்லாவையும் அல்லாவோட ரசூலையும் பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் சொந்தமா பிறந்து வளர்ந்து இருந்த இடத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வெளியில போய் மார்க்கத்துக்காக பாடுபட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு போய் பாடுபடலைனாலும் உள்ள ஏரியால பாடுபடலான்னு தான் நான் சொல்ல வரேன். அதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக தான் இந்த உரையை நான் ஆரம்பம் செய்தேன். இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த தாவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இறை அழைப்பு பணி நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பெரும் பொறுப்பாகவே உள்ளது. அந்த பொறுப்பை விளங்கினவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அதை செயல்படணும் எப்படின்னா கண்மூடித்தனமா செயல்பட முடியாது. நம்மளுடைய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிச்சு தந்த வழியும் இருக்கு. அந்த காலத்துல ரசூல்லா வந்து ஊடகமா எடுத்துக்கிட்டது எப்படின்னா, ஒரு மலை மேல ஏறி நின்றுட்டு இந்த குலத்தாரை அந்த குலத்தாரன் எல்லா குலத்தாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ அதான் வந்து ஒரு விளம்பரம். இப்ப நமக்கு எப்படி ஒரு டிவி, நியூஸ் பேப்பர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் எப்படி ஒரு விளம்பரமோ அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா அவர் கொடுக்கிற விளம்பரம் உண்மைங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லா உடையும் களைஞ்சிட்டு நிர்வாணமா அந்த மலை மேல ஏறி நின்று இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமோ இல்ல இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தையோ படுத்துவாங்க. ஏன் நிர்வாணமா ஏறி நிற்பாங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் உண்மைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஏறி நின்று சொல்லுவாங்க. ஆனா அதை ஒண்ணுதான் ரசூலா செய்யல. அவரு நிர்வாணமா அங்க போய் நிக்கல. அவர் உடை அணிந்தவராக எல்லா குலத்தவரோட பேரையும் கூப்பிட்டு சொல்லி இதுதான் சத்தியம், நான் அல்லாஹ்வோட தூதர் அப்படின்னு சொல்லி அவர் பிரகடனப்படுத்துறார். அப்போ அதுதான் மீடியா. இப்போ என்ன மீடியா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் டிவி, இன்டர்நெட் விளம்பரம் எல்லாமே இப்போ இது மீடியா. இந்த மீடியாவை நம்ம இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமா கையில எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு வீட்டுகளையும் புகுத்த முடியுமா இல்லையா? இன்னைக்கு சன் டிவி மிகப்பெரிய ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. அந்த சன் டிவில அதுவும் 12 to 1 சாயங்காலம் 7 to 8 இதுதான் ரொம்ப பீக் ஹவர்ஸ்ன்ற ஒரு கருத்து கணிப்புல 12 to 1 தான் ஜாஸ்தி சீரியல்ஸ் பாக்குறாங்களாம். அது மாதிரி ஈவினிங் 7 to 8 தான் ஜாஸ்தி சீரியல் பாக்குறாங்களாம். இது அட்வர்டைஸ்மெண்ட். அவன் போய் அந்த டயத்துல விளம்பரம் பண்றவங்களுக்கு பயங்கர, மற்ற டயத்தை விட இந்த டயத்துல விளம்பரம் பண்றவங்களுக்கு பயங்கர ஒரு காஸ்ட்லி அந்த டைம். சோ ரசூல்லா எப்படி ஒரு விஷயத்த மீடியாவை எடுத்து அந்த மீடியாவை ரொம்ப ஒரு சாதகமா பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மீடியாவையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும்னு சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். மேலும் இந்த மரணம்ங்கிற சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் எப்பவும் வரலாம், எந்த இடத்துலையும் வரலாம். அதனால இந்த மரணத்தை நம்ம எப்பவும் எதிர்நோக்கியவர்களாகவும் இந்த மரணத்துக்கு தயாராக இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவனாக சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் துவா செய்தனா இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.